வணக்கங்க. நம்ம இன்னைக்கு மாதுளைப்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கூடவே டாக்டர் சொன்ன மாதுளைப்பழத்தோட நன்மைகளையும் ஈஸியாக மாதுளைப்பழம் உரிக்கிறதுக்கான டெக்னிக்கையும் பார்க்கலாங்க. டிசம்பர் ஜான்வரியில் இது நிறைய கிடைக்கும், நிறைய சாப்பிடுங்க. அட இதில் இவ்வளோ நன்மைகளான்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. ரொம்ப முக்கியமாக இது டாக்டர்ஸோட ரெக்கமெண்டேஷனும் கூட. நம்ம ஸ்கூல் டைமில் இதில் விட்டமின் ஏ, சி, பொட்டாசியம் இருக்குதுன்னு படிச்சிருப்போம். டாக்டர்ஸ் இதில் omega-5 ஃபேட்டி ஆசிட் இருக்கனால மூட்டு வலி உள்ளவங்களுக்கு இது நிறைய எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இது மூட்டு வலியை குறைக்கவும் பயன்படுது, வராமலும் தவிர்க்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற அதிகபட்ச இரும்பு சத்து இரத்த சோகையை தடுக்குது, அனிமியாவை குறைக்கவும் கருப்பை கட்டி வராமல் தடுக்கவும் மாதுளைப்பழம் அதிகமாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ப்ரெக்னன்சி டைமில் வர இரத்த சோகை, வாந்தி, குமட்டலை தடுக்குதான். அதனால் குழந்தை பிறப்புக்கும் முன்னும் பின்னும் கண்டிப்பாக இதை நிறைய எடுத்துக்கோங்க. சீன மருத்துவத்தில் ஆண்களுக்கான விந்தணு குறைபாடை தவிர்க்கிறதுக்கு இதை நிறைய பயன்படுத்துகிறாங்க. அதனால் இது ஆண்களுக்கும் இது மிக முக்கியமான பழங்க. குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சிக்கும் மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் பயன்படுதுங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஸ்நாக்ஸில் இந்த பழத்தை நிறைய சேர்த்துக்கோங்க. இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குதுங்க. அதனால் குடல் ஆரோக்கியத்துக்கும் மலச்சிக்கலை குறைக்கவும் மாதுளைப்பழம் ரொம்ப பயன்படுது. வாய் துர்நாற்றம், வயிற்றுப்புண், வாய்ப்புண் இதெல்லாமே வராமல் பாதுகாக்குதுங்க. அதே சமயத்தில் நம்ம சின்ன பிள்ளைங்கள சொல்லுவாங்க, நம்ம பீரியட்ஸ் டைமில் வர வயிற்று வலி இருக்குதுல்ல, அந்த சமயத்தில் நீங்கள் மாதுளைப்பழத்தை அப்படியே முழுசாக முத்துக்களாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலி வராதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது கொழுப்பு இரத்த நாளங்களில் படியாமல் தடுக்குதுங்க. அதனால் இதயத்துக்கும் இது ரொம்ப நல்லது. சர்க்கரை நோய் உள்ளவங்களும் இதை நிறைய சாப்பிடலாம். இது மட்டும் இல்லாமல் தோல், முடி ஆரோக்கியத்துக்கும் இது பயன்படுதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் வருவதை குறைக்கவும் வந்த புற்றுநோயை குறைக்கவும் இது மாதுளைப்பழம் ரொம்ப பயன்படுறதா இப்போ நிறையா அறிவியல் ஆய்வுகளில் சொல்கிறதா டாக்டர் சொல்கிறாங்க. ஐரோப்பியா, தென் அமெரிக்காவில் இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் இவ்வளோ நன்மைகள் இருக்கிற மாதுளைப்பழத்தை வாரத்தில் 2 அல்லது 3 தடவையாவது உங்கள் உணவுகளில் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்ஸாக நிறைய கொடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஜூஸ் போடுறதுக்காக 4 மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. நிறைய பேர் மாதுளம்பழம் உரிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே மாதுளம்பழம் சாப்பிட மாட்டாங்க. இது உரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி ஈஸியாக உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி 2 சைடில் இருக்கிற அந்த மொட்டையும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நடுவில் மாதுளம்பழத்தை இது மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா இருக்கா இல்லை முத்துக்கள் ஏதாவது அழுகிருக்கான்னு பார்த்து அந்த முத்தை எடுத்து விட்ருங்க. அப்படி எதுவும் இல்லைம் போது அதை இப்போ தலைகீழாக திருப்பிக்கோங்க. கட் பண்ண பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் இந்த மாதிரி கரண்டி வச்சு தட்டினீங்கன்னா முத்து அப்படி அப்படியே உதிர்ந்துருங்க. ஒரு 4-5 தரம் கரண்டி வச்சு தட்டிட்டு அதை உடச்சி விட்டிங்கன்னா அது வாட்டுக்கு முத்து எல்லாமே உதிர்ந்து வந்துடும். இதே மாதிரியே நீங்கள் மாதுளைப்பழத்தை ரொம்ப ஈஸியாக பிரித்து எடுத்துடலாங்க. மாதுளைப்பழம் ஜூஸாக குடிக்கிறத விட நீங்கள் மாதுளைப்பழம் அந்த முத்தோடு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லதுங்க. அப்போ தான் உங்களோட பல்லுக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதனால் நீங்கள் எப்போவுமே இப்படி கொடுங்க. ஆனால் இப்போ இருக்கிற குட்டீஸ் மாதுளைப்பழத்தை சாப்பிட்றத விட ஜூஸாக குடிக்கிறதுக்கு தான் ரொம்ப விரும்புகிறாங்கங்க. நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு தட்டி எடுக்கும் போது அந்த மாதுளம்பழத்துலேருந்து தண்ணி நிறையா வெளியில் அடிக்கும், நிறைய தண்ணியும் வேஸ்ட் ஆகுங்க. அந்த மாதிரி இல்லாமல் சமயத்தில் நீங்கள் இன்னொரு மெத்தடையும் பயன்படுத்தலாம். அது எப்படின்னா, நீங்கள் மாதுளம்பழத்தை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 5 இதெல்லாம் பிரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக அந்த இது மாதிரி பிரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல கத்தியை வச்சு கட் பண்ணி விட்டுட்டு இப்படி பிரித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அது வாட்டுக்கு தன்னால் வந்துடும். சும்மா நகத்தை வச்சு எடுத்திங்கனாலே தன்னால் எல்லாம் விழுந்துடும். அந்தளவுக்கு ஈஸியாக பிரித்து எடுத்துடலாங்க. அவ்வளோதான். இதே மாதிரி மெத்தட்லேயே எல்லா மாதுளம்பழத்தையும் உரித்து எடுத்து வச்சுட்டேங்க. இது ஒரு தடவை கழுவுறதா இருந்தாலும் கழுவிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைங்க. அப்படியே நம்ம ஜூஸ் அடிக்க போயிடலாம். நான் ஜூஸ் அடிக்கிறதுக்காக மாதுளம்பழத்தை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது கூட உங்களுக்கு தேவைன்னா தேன், சர்க்கரை இல்லை கருப்பட்டி, வெல்லம் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். உங்கள் மாதுளம்பழம் ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா நிறைய வேறு எதுவும் சேர்த்த தேவையில்லை. வெறும் பால் மட்டும் ஊற்றி அடிச்சுக்கலாங்க.
எனக்கு மாதுளம்பழம் நல்லா இனிப்பாகவே இருக்குது. நான் அதனால் நிறைய சர்க்கரை எடுத்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கேனே தவிர நிறைய சர்க்கரை நான் போடலை. சும்மா கொஞ்சமாக சர்க்கரை மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது சேர்த்திக்கோங்க. தேன் கூட சேர்த்திக்கலாம், இல்லை கருப்பட்டி இல்லை வெல்லம் எதாவது வச்சுருந்திங்கன்னா அது கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைகுறையாக அரைச்சி எடுத்து அப்படியே வடிகட்டிடாதீங்க. நல்லா மிக்சியில் நல்லா ஓட்டி விடுங்க. 3 இதில் வச்சு நல்லா ஓட்டி எடுங்க. நல்லா மஞ்சிடணும். அந்த கொட்டையெல்லாம் நல்லா மஞ்சி வந்துடணும். கொஞ்சமாக தான் உங்களுக்கு திப்பி நிற்கணும். இது மாதிரி நல்லா ஸ்மூத்தி மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. ஏன்னா அந்த கொட்டையை வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப தேவையில்லாததுங்க. அந்த கொட்டையை ரொம்ப வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கரெக்ட் மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டுங்க. வடிகட்டுறதுல மேலே நிற்கிறது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம், நம்ம பெரியவங்க சாப்பிட்லாங்க. அதை மறந்துடாமல் சாப்பிடுங்க. கேரளாவில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, மாதுளப்பழ தோலுமே அவங்க பயன்படுத்துகிறதா சொன்னாங்க. அது எப்படின்னா, மாதுளப்பழ தோலை உரிச்சிட்டு அதை வந்து நல்லா கழுவிட்டு இஞ்சி கொஞ்சோண்டு தட்டி போட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்போ இல்லை தேனோ கலந்து அதை குடிக்கிறாங்களாம். க்ரீன் டீ மாதிரி குடிக்கிறாங்களாம். அது எதுக்குன்னு கேட்டால் உடம்பை குறைக்கிறதுக்கு அந்த மாதுளப்பழ தோல் பயன்படுத்துகிறதாக என்னோடய கேரளா நண்பர் ஒருத்தர் சொன்னாருங்க. நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட மாதுளைப்பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி. இந்த மாதுளம்பழ ஜூஸு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.